என்னையா வீடேறி வந்து பூச்சாண்டி காட்டியா? யாருகிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. இந்த ஏவு எல்லாம் எவ்வளவு பயந்தவ இருப்பா, அவகிட்ட வச்சுக்க, என்கிட்ட வேண்டாம். அறிவில்லை உனக்கு? யார் யார்கிட்ட எல்லாம் கெஞ்சறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாம்? இதுங்களே ஊர்ல அநியாயம் வெட்டி வாங்கி பொழப்பு நடத்துதுங்க. இதுங்க கிட்ட எல்லாம் நம்ம தாழ்ந்து போகணுமா? இதுங்க வீட்டுக்கு நம்ம கண்மணி அனுப்புறதை விட இதுங்க போடுற 2 வேளை சோத்த ராசாத்தி மாதிரி நாம அவளுக்கு போட மாட்டோம். இந்த ஆளு பெத்து வச்சிருக்கானே ஒரு உதவாக்கற, அவனோட நம்ம கண்மணி வாழ்றதை விட அவ நம்ம வீட்லயே இருக்கலாம். நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஏய், இந்த கை நீட்டி பேசுறது கத்துறதெல்லாம் உன் வீட்டோட வச்சுக்கோ, ஒடிச்சு போட்டுருவேன். உனக்கு என்னையா வேணும்? டைவர்ஸ் தானே? கண்மணியை சந்தோஷமா கையெழுத்து போட்டு தர சொல்றேன், போதுமா? ஆனா ஒண்ணு, கல்யாணத்துல கண்மணிக்கு நாங்க போட்ட நகை நட்டு செலவு பண்ண பணம் எல்லாம் பைசா பாக்கி இல்லாம நீ கொடுத்துரு. நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க சொல்றேன். அப்போ உங்களுக்கு பணம் தான் குறியா? அதுக்கு தான் அலையறீங்களா? இத முதல்ல சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. சீ, வாய மூடு. 50 ரூபாய் கைமாத்து கொடுத்தா அநியாயமா 5 ரூபாய் வட்டி வாங்கி பொழப்பு நடத்துறவங்க நீங்க. நீ வந்து எங்களை பணத்துக்கு அலையறவங்கன்னு சொல்றியா? உங்க கஞ்சத்தனம் தான் ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியுமே. எங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. எதுக்காக உங்களுக்கு நாங்க பணம் கொடுக்கணும்? ஏன்னா அது எல்லாம் என் தம்பி வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. ஒழுங்கு மரியாதையா அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போ. ஒரு 10 பைசா கொடுக்க முடியாது. இப்ப சொல்றேன் கேட்டுங்க. என் பையனுக்கு நான் 2வது கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. முடிஞ்சா நீங்க தடுத்து பாருங்க. வாத்தாமர சம்பந்தி சம்பந்தி சம்பந்தி, என்ன இப்படி பேசிட்டு போறாரு? கடவுளே, என்ன வடிவு இப்படி பண்ணிட்டியே? நாங்க பொறுமையா தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க வந்து நான் வந்து கெடுத்துட்டேனா? அப்படிதான் இருக்கட்டும். இந்த கேடுகட்ட குடும்பத்துல நம்ம கண்மணி அனுப்பி அவ வாழ்க்கையை சீரழிக்க வேண்டாம். கண்மணி என் மருமக, அவளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். கண்மணி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. உன் அத்தை நான் இருக்கேன். உனக்கு நல்ல வழியை நான் காட்டுறேன், கவலைப்படாதடா. என்ன இந்த வடிவு எப்படி பேசிட்டு போறா? கண்மணி கண்மணி கண்மணி, அம்மாடி, அழாதம்மா, அழாத. Okay. Okay. Yeah, it'll be ready. 2 days. Yeah. One second. Yeah, tell me. துர்கா, சக்தி எங்கம்மா? அவளை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. இல்லம்மா, நம்ம வீட்டு இருக்கிற பொண்ணை பத்தி உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்கறது? போய் அவ புருஷன்கிட்ட கேளுங்க, இல்ல அவ பிறந்த வீட்டுல கேளுங்க, இல்ல அவ போறாளே அந்த கோர்ட்ல போய் விசாரிங்க. இனிமே அவளை பத்தி எதுவும் என்கிட்ட பேசாதீங்க, கேட்காதீங்க. நினைச்சாலும் எரிச்சலா இருக்கு. Okay. Yeah. சொல்லு சத்தி. எவ்வளவு நேரமா போன் ட்ரை பண்ணிட்டு இருக்க? எடுக்கிறதுக்கு என்ன? அது இன்னொரு லைன்ல பேசிட்டு இருந்தேன். செகண்ட் லைன்ல நானும் தெரியுதுல, அப்புறம் என்ன? எடுத்துருக்கலாம். ஆனா என்ன பண்றது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருந்தேன். என்னது மேட்ரு என்னன்னா, ஒரு வாரமா ஒரு பொண்ணு பர்சனல் லோன் வேணுமா எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கு நான் சொன்னேன், பர்சனல் லோன்லாம் வேண்டாம், உன் வாய்ஸ் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கே, நாம பர்சனலா பேசலாமேன்னு சொன்னேன். அதுல இருந்து அடிக்கடி ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சத்தி,
ஃபோன் பண்ணி பர்சனல் லோன் மேட்டர் தவிர மற்றது எல்லாமே பேசிட்டு இருக்கா. திவா முதல்ல நான் சொல்றது கேளு. இரு ஃபுல்லாக சொல்லிடுறேனே. அவ என்ன பத்தி கேட்க, நான் அவளை பத்தி கேட்க. ஐயோ கடலையோ கடலை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், அவ வாய்ஸ் என்ன ஸ்வீட்டா இருக்கு தெரியுமா? திவா கொஞ்சம் நிறுத்து முதல்ல. இரு இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அந்த பொண்ணுக்கு என் பேர் ரொம்ப பிடிச்சிருக்கான். போதும் நிறுத்து திவா. ஏய் என்ன கோச்சுக்கிட்டியா? சும்மாடா செல்லம், நீ வேற. பாரு, இன்னொரு பொண்ணுங்களாம் சத்தியமா இடமே கிடையாது. ஏற்கனவே ஒன்ன கட்டிட்டு நான் படுற பாடு பத்தாதா, இதுல இன்னொன்னு வேறையா? ஐயோ சான்ஸ் இல்லப்பா. அறிவு இருக்கா உனக்கு? இந்த பக்கம் இருக்கிறவங்க எந்த நிலைமையில பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்காம விளையாடுறியா நீ? சதி என்னாச்சு? நாசமா போச்சு. என்ன சதி? இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? உங்க அம்மா என் மேல என்ன பழிய சொல்றாங்களோ அதேதான் நீயும் சொல்ற. என்னால உங்க குடும்பமே கஷ்டப்படுது, அப்படிதானே? ஐயோ நான் சத்தி அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சத்தி. நான் சும்மா விளையாடினம்மா. சரி நீ சொல்ல, என்ன பிரச்சனை? உங்க அம்மா என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. என்னது? ஏன்? செழியன் வீட்டுக்கு வந்திருந்தான். அவன் கிட்ட என்ன கோர்ட்டுக்கு போக வேணாம்னு சொல்லி ஒரே அட்வைஸ். அவன் அதுக்கு பதில் சொல்லியிருக்கான். முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கான்னு கூட பார்க்காம அவனை திட்டி இன்சல்ட் பண்ணா அதுல பார்த்து சும்மா இருக்க முடியுமா? அதுக்கு நான் பேசினதுக்கு என்னை கண்டபடி திட்டி கடைசியா இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. நான் போறேன் திவா. சத்தி சத்தி அவசரப்படாத சத்தி, நான் சொல்றது கொஞ்சம் கேள. நீ அவ்வளவு நடந்தோ நான் பொறுத்துட்டு இருந்தேன். இப்ப கூட உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட போய் என்ன ரொம்ப மோசமா பேசுறாங்க. அந்த வேதனையில நான் உனக்கு போன் பண்ணா நீயும் என் நிலைமை புரியாம என்ன ஹர்ட் பண்ணிட்டு இருக்க. போதும் திவா, போதும். எங்க வீட்டுல நான் இருந்தேன்னு வச்சுக்கோ, யார்கிட்டயும் எந்த விஷயத்துக்கு நான் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் போறேன் திவா, நான் போறேன். துர்கா, ஹலோ. அம்மா அம்மா என்னம்மா பிரச்சனை? அவளை திட்டுனீங்களா? சத்தி வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றா. போங்கம்மா போய் அவளை சமாதானப்படுத்துங்க. என்ன நான் சமாதானப்படுத்துறதா? பின்ன அம்மா அவ வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றாமா. அரைஞ்சு பல்லெல்லாம் காட்டிடுவேன் ராஸ்கல். என்னடா மனசுல நினைச்சிட்டு இருக்க? உனக்கு உன் பொண்டாட்டி வேணும்னா நீயே அவ கால்ல போய் விழு. இனிமே என்னை எதுக்கும் கூப்பிடாத. மா என்னம்மா? பேசாதடா, போன வை. மா நான் கிளம்பி வரேம்மா. ஹலோ ஹலோ திவா. அப்பா என்னப்பா ஆச்சு? அம்மா ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க? நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. முதல்ல நீ கிளம்பி வா, அப்புறம் நேர்ல பேசிக்குவோம் என்ன? சரி. ஒன்றும் பதட்டப்படாத, நீ வந்து சேரு. சம்பந்தி, சம்பந்தி வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா மாப்ள? அப்பா, அப்பா பாருங்க. அடடே வாங்க சம்பந்தி, வாங்க 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 உட்காருங்க. விஜய் எப்படி இருக்கா? நல்லா இருக்காமா. அப்புறம் சம்பந்தி சம்பந்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பத்மினி சம்பந்தி வந்திருக்காரு பாரு. வாங்க. அவருக்கு குடிக்கிறதுக்கு காஃபி கொண்டா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. வர வழியில ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு வந்தேன். ஓஹோ, இத பாருங்க, நான் நேரா இங்க வந்துகிட்டு இருந்தேன்னா வர வழியில என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரிசால கலெக்டரா இருக்கான். கார்ல வந்துகிட்டு இருந்தான். என்ன பார்த்த உடனே ரோட்ல அப்படியே காரை நிறுத்திட்டான். இறங்கி வந்து அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு என்னடா எப்படி இருக்க அப்படின்னு ஒரே விசாரிப்பு தான். அட வாடா போய் சாப்பிடலான்னு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அப்படியே இழுத்துட்டு ஓட்டான். நான் இங்க வரணும்ல, அதனால ஒரு ஆப்பிள் ஜூஸ் மட்டும் சாப்பிட்டு அவங்ககிட்ட தப்பிச்சுட்டு வரதுக்குள்ள பெரும்பாடா போயிடுச்சு. சம்பந்தியோட பழக்க வழக்கமெல்லாம் ரொம்ப ஒஸ்தியா இருக்கும் போல இருக்க. இதுல விசேஷம் என்னன்னா, படிக்கிற காலத்துல நான் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், அவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். கிளம்பிய பாத்தீங்களா? அப்படியே என் ஃப்ரெண்டு கூட ஐபிஎஸ்க்கு செலக்ட் ஆயிருக்கான். ஏய் பேசாதடா, உன்னை நானும் தான் படிக்க வச்சேன். எங்க படிச்ச நீ? என்ன சம்பந்தி மாப்பிள்ளைய குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நானும் மாப்பிள்ளையும் ஒரே கேட்டகரி. திறமை புத்திசாலித்தனம் எல்லாம் இருந்தோம்.
டைம் ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளவுதான். மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல? எவங்கிட்டயும் கை நீட்டி நிக்கணும்னு அவசியம் இல்ல பாருங்க. மாப்பிள்ளை யாரு? ராஜா இல்ல. எங்க வீட்ல எல்லாருமே அப்படிதான், வணங்காமுடி பரம்பரை, யாருக்கு தலை வணங்க மாட்டோம். ஆமா ஆமா அதெல்லாம் சொல்ல முடியும். என்ன தம்பி வாய்க்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கீங்க? சத்தமா பேசுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வந்ததுல இருந்து ஆப்பிள் ஜூஸ் பிரில்லியன்ட் இதுதான் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா வந்த விஷயம் பேசவே இல்லையே. அதுவா, எல்லாம் கல்யாண விஷயம்தான். அதான் சம்பந்தி கிட்ட கலந்து பேசிட்டு போலாம் வந்தேன். நான் கூட உங்கள்கிட்ட அதை பற்றி பேசணும்னு தான் நினச்சேன். அது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கல்யாணத்தை ரொம்ப பெரிய அளவில் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். பேசாமல் திருப்பதியிலையோ திருத்தணியிலையோ இல்லைன்னா திருநீர்மலையிலையோ வச்சு முடிச்சிருவோமே. அட, நீங்க என்ன சொல்றீங்க அதை செய்திடலாங்க. இந்த கல்யாணத்தை மேட்டுப்பாளத்தில் வைங்க, இல்லை பட்டுக்கோட்டில் வைங்க, இல்லை காரைக்குடியில் வைங்க, இல்லை இளையாங்குடியில் வைங்க. அட, அவ்வளோ தூரம் எங்க காட்டாங்குளத்தில் வைங்கன்னு சொல்லுங்களேன். எனக்கு என்ன, பொண்ணை வாடகை வீட்டில் கூப்பிட்டு வர போகிறேன், அவ்வளோதானே. எங்க எங்க மாமா சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு விளங்கலன்னு நினைக்கிறேன். அவங்க எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் சிம்பிளா பண்ணணும்னு சொல்றாங்க. ஓ, ஆமா, காது வச்ச மாதிரி, இல்லனா யாராவது பிரச்சனைங்கன்னு வந்து நிப்பாங்க. சரி 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 சரி, புரிஞ்சு போச்சு. இவ்வளவு தூரம் சொல்றதா நான் சொல்றேன். வீட்டுல சின்னதா ஒரு சாமி படத்தை வச்சு என் பொண்ணு கழுத்துல மாப்பிள்ளை தாலி கட்டுன்னு சொல்லுங்க, சமாதானம் சொல்லிட்டு போறேன். சரியா போச்சு. அட, அவ்வளவு தூரம் எங்க, ஒரு போனை போட்டு பொண்ணை மட்டும் அனுப்புன்னு சொல்லுங்க, அனுப்பிச்சிட்டு போறேன், அவ்வளவுதானே. என்ன மாப்பிள்ளை, நான் சொல்றது சரி தானே? பொண்ணு அமுச்சு விடுறேன்னு சொல்றான். ஏதாவது ஹோட்டல்ல ஹோம் டெலிவரி பண்ணானா? ஒரு அப்பம் பேச்சுற பேச்சா இது? வாயை மூடிட்டு பேசாம இருங்க. வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கல்யாணத்தை கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிவிடுவோம். மொத்தத்தில் ஒரு 30 பேர் இருந்தால் போதும். திருப்பதியில் பண்ணிவிடுவோம். எங்கள் சைடில் இருந்து ஒரு 15 பேர் வருவாங்கன்னு வச்சுங்களேன். எங்க சைட்ல இருந்து ஒரு 5 பேர் வரும். ஓ, அப்படியா? நீங்க தான் சிம்பிளா பண்ண சொல்லிட்டீங்கல்ல. சரி. கல்யாண தேதியை மட்டும் நான் ஐயர்கிட்ட கலந்துக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். மற்றபடி கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஜமாச்சிருவோம். அப்போ நான் புறப்படுறேன். வாங்க 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 வாங்க. ரொம்ப நல்லவரா இருக்காருப்பா. நம்ம பேச்சுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு. ஆமாடா பூபதி, நம்ம என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்றாரு. இந்த மரியாதை அந்த கலையரசு குடும்பத்துல யாருக்காச்சும் இருந்துச்சா? தாமரை, இருந்தாலும் இந்த ஆளு கொஞ்சம் ஓவரா தான் பேசுறாரு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, உங்களுக்கு விவரம் பத்தாது. ஓ, கல்யாணம் முடிவான சமயத்தில் இந்த கேஸ் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. எப்படியாவது சுமூகமா முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். என்னப்பா யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க ஒன்றும் நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு நாம சக்தி கிட்ட பேசி பார்த்தா என்னன்னு தோணுது. ஆமா, அவ ஒரு பெரிய ஆள், நீங்க போன் பண்ணி பேசுறீங்களாங்க. நீ சுமாரு, நமக்கு காரியம் ஆகணும்ல. நமக்கு காரியம் ஆகணும், நம்ம தான் பேசி ஆகணும். உனக்கு என்ன தெரியும்? ஏய், அந்த நம்பர் எங்க இருக்கு? எடுறா. டைரியில தான் இருக்கு. இப்ப அதெல்லாம் எதுக்குப்பா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்றதை செய்டா. நீ எடுறா. உங்களுக்கு தெரியாதா? இவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிடும். இதான் அவங்க நம்பரு. ஹலோ, நீங்க சக்தியோட மாமியார் தானே? ஆமா, சக்தி புருஷன் என் புள்ளதான். நீங்க யாரு? நான் பூபதியோட அப்பா தண்டபாணி பேசுறேங்க. ஓ, நீங்களா? என்ன சார், எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல சம்பந்தம் பண்ணியிருக்கோம். என்ன போய் சாருகிறேன்னு பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க சம்பந்தம் பண்ணியிருக்கலாம், எங்க கதை அப்படி இல்லையே. என் மகன் கல்யாணம் பண்ண விதத்துல உறவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி, விஷயம் என்ன? நானும் இப்ப உறவு முறை கொண்டாடுறதுக்காக வரல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். சொல்லுங்க. சக்தியோட கேஸ் விசாரணைக்கு வந்திருக்கு. மேற்கொண்டு சக்தியை எந்த நடவடிக்கையும் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன் வேணா அனாவசியமா பழசெல்லாம் கிளறிக்கிட்டு நானே இந்த கேஸை பார்த்து சிம்பிளா முடிச்சுக்கிறேன். இதே தாங்க நானும் என் புருஷனும் சக்தி கிட்ட சொல்றோம். ஆனா அவ எங்க பேச்ச கேக்குறா. பிடிவாதமா கேஸ வாதாடுறேங்கிறா. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க, வம்பு வேண்டாம், வழக்கு வேண்டாம், அந்த பூபதி கிட்ட எதுவும் பிரச்சனை வேண்டான்னு நாங்க எவ்வளவோ சொன்னோம். அவ எங்க வார்த்தையை சட்டை பண்றா. எங்க பேச்ச மீறி தான் எல்லாத்தையும் செய்யறா. நீங்க சக்திக்கு மாமியார் தானே? நீங்க சொல்லியுமா சக்தி கேட்கல? அவ புருஷ பேச்சையே மதிக்கிறது இல்ல. அவ பிறந்த வீட்டு மனுஷங்க பேச்சதான் கேப்பா. நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு பதிலா உங்க சம்மந்தி வீட்டு ஆளுங்கள்ட்ட பேசுங்க. என்னப்பா, அந்த பொம்பளை என்ன ரொம்ப ஓவரா பேசுதா? பிரச்சனையை முடிக்கலான்னு பார்த்தா அந்த சக்தியும் மேகலா குடும்பமும் முடிக்க விட மாட்டாங்க போல இருக்க. நீங்க அதை பத்திலாம் நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. இந்த கேஸ் எப்படி ஒண்ணும் இல்லாம பண்றதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள,
என்ன பண்ண போறீங்க? என்ன குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்ணுவான். ஏய், அப்படியே மிதிச்சு கொன்னுடுவேன். ஆமாடா, நீங்களா வீட்ல இருக்கிற பொம்பளை அடிக்கிறதுல தான் வீரத்தை காட்டுவீங்க. வெளியில நல்லா வாங்கி கட்டிட்டு வருவீங்க. நீ ஒரு மண்ணு கிழிக்க வேண்டாம், பிரச்சனையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பெருசா வாங்கி கட்டிக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமாடா, நீ ஒன்றும் ஏடா கூடாம எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும்.